நான் உங்கள் கலை பேசுகிறேங்க. இந்த ரசப்பொடி போட்டு இப்படி ரசம் வைக்கிறதுன்ட்டு நம்ம முழு வீடியோ பார்க்கலாங்க. நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். வாங்க கம்ம கம்மன ரசம் வைக்க ரசப்பொடி போட்டு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கணும். எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துகிட்டு ஊற வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இந்த ரசத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 6 எத்திரி பூண்டு, பெரிய சைஸ் 4 தக்காளி, குட்டியாக ஒரு தக்காளி, 5 தக்காளி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இடிச்சுக்கணும்னா போதும். இப்போ நம்ம புளி எலுமிச்சை சைஸு ஊற வச்சுருக்கிறோம்ல, இதெல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டோம்னா ரசம் அவ்வளோ டேஸ்ட் வரும். ஏன்னா உப்பு போட்டுக்கலாம். தக்காளி எடுத்து வச்சிடல, அதை கட் பண்ணி வச்சுக்கலாம், அதை போட்டுக்கலாம். அதிலே கொத்தமல்லி காம்பு இதையும் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுற ரசப்பொடி. இதில் மிளகு, சீரகம் எதுவும் போட தேவையில்லை. பருப்பு எல்லாமே வச்சு அரைச்சிருக்கிறோம். அது 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம இப்போ கையை வச்சு இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இது கரைச்சிட்டு ஒரு காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சிட வேண்டியது தான். நம்ம கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு இது மிளகு சீரகம் நுணுக்கணும் எதுவும் கிடையாது. பருப்பு தண்ணி ஊற்றணும். எல்லாமே அந்த பொடியிலே இருக்குது. மிளகு சீரகம், பருப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி எல்லாமே அந்த பொடியிலே இருக்குது. நீங்கள் புளி ஊற வச்சு தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, ரசப்பொடி போட்டு கரைச்சிட்டு அப்படியே தாளிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ரசமும் ரெடி ஆகிடுங்க. அது போல் கரைச்சிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தேவையான தண்ணி இதுக்கு சேர்த்துக்கலாம். அடுப்பு மேலே வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இப்போ கறிவேப்பிலை நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி, தக்காளி எல்லாம் இதில் ஊற்றி மூடி வைக்கலாம். கொதி வரட்டும். பாருங்க நுரை எப்படி வருது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் தளர கொதிக்கிட்டுங்க. அப்போதான் ரசம் நல்லாயிருக்கும். நுரை வந்ததுமே அப்படியே ஆஃப் பண்ணோம்னா பச்சை வாசனை வராது நமக்கு. இது போல் ஒரு 2 கொதி வந்ததும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாங்க, நானும் கொத்தமல்லி போட மறந்துட்டேன். முன்ன காம்பு தான் போட்டு கரைச்சோம். இப்போது கொத்தமல்லி போட்டுக்குவோம். கொச்சினே இருக்கும். ஒரு 2-3 நிமிஷங்க
அந்த நம்ம சட்டியில் சமைச்சோம்னா அப்படி தான் இருக்கும். ரசப்பொடி போட்டு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறாங்க. நல்லா கொதி வர ரசம் ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சோம்னா அந்த நம்ம ரசப்பொடி இருக்கிற பருப்பு எல்லாம் வந்து நல்லா ஊறி அந்த ரசம் நல்லா இப்படி திக்காக வந்துடும். நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். எவ்வளோ சட்டுன்னு ரசம் வச்சுட்ட பாருங்கள். ஒரு புளி ஊற வச்சு, தக்காளி, உப்பு, கொத்தமல்லி போட்டு கரைச்சி அந்த அரைச்சி வச்ச ரசப்பொடி போட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் ரசம் வச்சிட்டோம். நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண ரசப்பொடிங்க இது. ரொம்ப மணமாக இருக்கும். இந்த பொடி நீங்கள் செஞ்சு ரசம் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.